பணமா ஜனமான்னு கேட்டால் எங்களுக்கு ஜனங்க தான் முக்கியம் சொன்ன முதலமைச்சர் விஜய் அண்ணா தூய்மை பணியாளர்களை ஏன் அப்படி போராட விடுறீங்க? அவங்களுக்கு வேண்டிய ஊதியத்தை கொடுங்க, வேண்டிய ஊதியத்தை கொடுங்க. சூப்பர் சிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க. அந்த சூப்பர் சிக்ஸ்லேயும் 6 சிலிண்டர் தர்றீங்கன்னு சொன்னீங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஆனால் கடைசியில் 3 சிலிண்டரு 2 லட்ச ரூபாய்க்கு கீழே வேலை வைக்கிறவங்களுக்கு தான் அந்த 3 சிலிண்டருன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் பித்தலாட்டம் ஓவர் பித்தலாட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா, உங்களுக்கு எதுவுமே கிடையாதா? இல்லை கேட்குறேன், மக்களுக்கு சொன்னதை எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் ஓட்டு வாங்கிட்டு மக்களை கண்டுக்கிறதே இல்லை. எல்லா கட்சிக்காரங்களும் இப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் மக்களை சுலபமாக ஏமாற்றிடுறீங்க. திரை கவர்ச்சியில் வந்துட்டீங்க நீங்கள். ஆனால் மக்களுக்கு நீங்கள் இன்ன வரைக்கும் ஒரு சொல்லும்படியாக எந்த வேலையும் நீங்கள் செய்யலை. இப்போ வரைக்கும் எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு 30,000 சம்பளம் கொடுக்கணும். அவங்க தெருவில் இருக்கிற குப்பை கூலங்கள் மலத்தை முதற்கொண்டு அள்ளுறாங்க. மலத்தை கூட அள்ளுறாங்க. நான் அவங்கள நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த கவர்மெண்ட். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட்சியை விட்டு கிளம்பிடுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா, தமிழ்நாடு உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க மக்கள். அந்த மக்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காணாமையே போயிடுவீங்க. அடுத்த தேர்தலில், இடைத்தேர்தலில் கூட காணாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா, மக்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை. அதை கருத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு நம்புகிறேன். இல்லைன்னு வைங்க, காணாமல் போயிடுவீங்க.